அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குருவிரெட்டியூருக்கு அருகிலேங்க. குருவிரெட்டியூர்லேருந்து பார்த்திங்கன்னா தெற்க ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா பஞ்சாயத்து மண் தடத்தில் பார்த்திங்கன்னா 100 அடி தூரத்துலைங்க இந்த பூமிங்க. இதே ஒரு சதுரத்துக்கு சதுரமாக இருக்குங்க இந்த பூமி. இந்த மேலே ட்ரிப்பு போட்டிருக்கிற பூமி இல்லைங்க, அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பூமி ஒரே ஸ்கொயராக தான் வருங்க. எந்த மூலையும் 4 மூலையும் கட் ஆகாதுங்க. அப்படியே நேராக இருக்கும்னு பாருங்களேன். இந்த தேனி புல் காட்டு ஒழுக்கத்துக்குங்க அப்படியே நேராக வந்துடுங்க. இந்த பூமி செம்மண் பூமி தாங்க. மண் அருமையான மண். 2 ஏக்கராவும் 2 ஏக்கரா 8 சென்ட்டுங்க. இந்த 2 ஏக்கரா 8 சென்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு போர் இருக்குதுங்க. சர்வீஸ் மட்டும்தான் இல்லைங்க. பூமி அருமையான பூமி, விவசாய பூமி. இந்த பூமி பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. அப்படியே அந்த ஓரம் கரும்பு காட்டு ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக வந்துடும்னு பாருங்களேன். முன்னாடி அந்த பருத்தி காட்டு ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக 3 வெயில் அமைஞ்சிருக்குதுன்னு பாருங்களேன். இந்த பூமி தான் பாருங்களேன். இதில் பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டம் பாருங்கள், வெள்ளாமை பண்ணி இருக்குதுங்க. தோட்டம் தென்னந்தோப்பு வச்சுருக்குதுங்க. தென்னந்தோப்பு பக்கமாகவே அது ஒரு 3 ஏக்கரா இருக்குதுங்க. இந்த ஏரியாவில் தண்ணி உள்ள வசதி, தண்ணி ஆகிற ஏரியா தாங்க போரில். காடு அருமையான காடுங்க. விவசாய பூமி. ஒரு நல்ல சின்ன பட்ஜெட் உள்ளவங்க நம்மளுக்கு 2 ஏக்கர் அமைஞ்சிருக்குதுங்க. பூமி நல்ல பூமி தாங்க, விவசாய பூமி. இதுதான் நம்மளுக்கு காடு குபாரமூலை என்ட்ரன்ஸுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மூலையும் நம்மளுக்கு கட்டாகாத சமமாக இருக்கும்னு பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிழக்கு செருவு பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. பூமி நல்லா இருக்குங்க தோட்டம். இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த வெள்ளாமை வச்சாலும் நல்லா வருங்க. அந்தளவுக்கு மண் நல்ல மண்ணுங்க. தோட்டம் நம்ம குறை சொல்லாத அளவுக்கு தோட்டம் நல்லா இருக்குதுங்க. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஈசானிலேயே நம்மளுக்கு போர் அமைஞ்சிருக்குதுங்க. போர் காமிக்கிறேங்க. இதில் நம்மளுக்கு தடமும் 20 அடி தடமும் நம்மளுக்கு காட்டுக்காரருக்கு தனி தடம் கொடுத்துருக்குறாருங்க. பாருங்க ஒரே சதுரமாக தாங்க இருக்குது. நம்மளுக்கு ஈசானி பக்கத்தில் நம்மளுக்கு தடமும் கொடுத்துருக்குறாருங்க. 20 அடி தடங்க. நம்மளுக்கு தனித்தடம் தாங்க, கூட்டு தடம் இல்லைங்க, தனித்தடங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்லா வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றி வர வெள்ளாமை பாருங்கள். அதே தோட்டத்துக்கு அடிச்சாயிண்டே ஈரங்காயம் போட்டிருக்குறாங்க. ஈரங்காயம் பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்குதுங்க. இந்த உழவு ஓட்டுன்னு தடைங்க, உழவு ஓட்டுன்னு மட்டும்தாங்க. அதுக்கு மேலே ஈரங்காய கடை அவங்களுதுங்க. இன்னொருத்தருது வெள்ளாமை அருமையாக பிடிக்குங்க. இந்த தோட்டத்தை நம்ம குறை சொல்லாத அளவுக்கு மண் நல்ல மண் தாங்க. விவசாயத்துக்கு அருமையான மண். நம்மளுக்கு ஈசானிலே தான் பாருங்கள் போர் இருக்குது. போரில் நான் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிங்க. நாம் ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த காடினுடைய விலையே வேறங்க. அப்போ ஏற்பட்ட மண்ணுங்க விவசாயத்துக்கு தகுந்த
இதுக்கும் இப்போ இந்த கல் நட்டுருக்குலாங்க, அந்த கல்லுக்கும் இந்த குச்சிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி தடங்க. இந்த நட்டை வந்து நம்மளுக்கு தனி தடம்னு பாருங்களேன். இந்த கோயில் ஒட்டியே பின்னாடி பாருங்கள், இந்த தனி தடம் 20 அடி தடங்க. ஈசானியில் வந்து தண்ணி கிட்ட போடுற மாதிரி குழி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறாருங்க. தொட்டி கட்டுறதுக்கு, தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு. இந்த போருக்கு வந்து சர்வீஸ் வாங்கி தண்ணி கொட்டை போடலாம்ட்டு கொட்டை எடுத்து வச்சுருக்கிறாருங்க. இந்த தடை வந்து நம்மளுக்கு இது வந்து தனி தடங்க. தனி தடத்தில் போயிங்க நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்து தரத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகிரும் பாருங்களேன். இப்போ நம்ம கடப்பா இந்த தனித்தடம் முடிஞ்சதுமே அட்ஜாயிண்டாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண் தடங்க. அது பஞ்சாயத்துக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி வச்சுங்க. இந்த போட்டு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பஞ்சாயத்தில் ரோடு தார் ரோடு போட்டுருவாங்க. இந்த தோட்டம் வந்து அருமையான தோட்டம் தாங்க. நம்மளுக்கு பாதைகள் வந்து நல்ல விரிவான பாதை தாங்க. இது 20 அடி தடங்க. இந்த தடங்க நம்மளுக்கு தனி தடம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இது தாங்க பாருங்களேன், இது 20 அடி தடம். இது வந்து நம்ம அந்த வலை உரத்தை இருக்கிறது இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு காட்டு தடம் வந்து தனி தடங்க. இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடங்க, மண் தடம். இந்த போட்டு எலெக்ஷன் வந்துச்சுன்னா தார் ஊற்றிடுவாங்க. இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது நம்ம பூமி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வந்து பூமி வாங்க விற்க, சைட்டு வாங்க விற்க, வீடு தேவைப்பட்டாலோ இல்லை வீடு விற்கவோ எங்களை அணுகவும். நன்றி, வணக்கம். ஒரு ஏக்கரை விலை வந்து பார்த்திங்கன்னா 47 லட்சம் ரூபா சொல்கிறேன். அப்படிங்க ஏதாவது உடனடி குறையும்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.